ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தமி, நிச்சயமாக ஷைத்தான் எஜ்ரி வருகின்றான், ஓடுகின்றான், சுத்துகின்றான், நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான், நம்மை ஒட்டி இருக்கின்றான், நம்முடன் இருக்கின்றான். மஜ்ரத்தமி, நம்முடைய இரத்த ஓட்டத்துக்குள்ளேயே வருவான், நம்முடைய நரம்புக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்துக்குள்ளேயே புகுந்து விடுவான் என்று சொன்னால் நம்முடைய கல்வில எண்ணங்களை, தீய எண்ணங்களை போட மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்னும் செய்ய மாட்டான். தொழுகை நேரம் ஆரம்பிச்சிருச்சு, தொழுகையாலேயே நீங்க இருப்பீங்க, ஒன்னும் இப்பதான் டைம் ஆயிருக்குது, அப்புறம் தொழுகலாம், பள்ளிக்கு அப்புறம் போகலாம், ஜமாத் தானே மிஸ் ஆகும், தொழுகை கதா ஆகாது, இப்படி சொல்லி 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 கடைசியில கதா வரைக்கும் தள்ளிடுவான். சில பேர் கதாவும் செய்ய மாட்டான். சில பேர் என்ன பண்ணிட்டா, கதாவை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க கூட இருக்கான், கதாலாம் கிடையாதுன்னு சொல்றவனும் இருக்கான். இதெல்லாம் என்ன பண்றது? எந்த அளவுக்கு ஷைத்தான் ஒட்டி இருக்கான்னு பாருங்க அவங்கள் இடத்தில். இதை சொல்லக்கூடிய நோக்கம், ஷைத்தான் நம்முடன் இருக்கின்றான், மலக்குமார்கள் நம்முடன் இருக்கிறார் என்பதற்கு